சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாநகராட்சியில் எங்கெங்கு பணிகள் முடிவுறாமல் உள்ளன, இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து களத்திலிருந்து விவரங்களை அளிக்க செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் விக்னேஷ் முத்து ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் அசோக் நகரில் இருந்து இணைந்திருக்கும் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், நேற்று கூட ஒரு இளைஞர் அந்த பகுதியில் தான் உயிரிழந்திருக்கிறாரு. அந்த சாலையோரம் இருந்த அந்த பள்ளத்தில் விழுந்து தற்போது இன்னும் அங்கே பணிகள் இன்னும் எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடத்துலலாம் இது மாதிரி பள்ளங்கள் இருக்கு, முறையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்காங்க, பேரிகேட்லாம் வச்சு தடுத்திருக்கிறாங்களா, என்ன நிலவரம்? விக்னேஷ், சென்னையில் பருவமழைக்கு முன்பாகவே இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டு விதமாக மாநில நெடுஞ்சாலையும் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளையும் வேகப்படுத்தி அந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சென்னையில் ஒரு சில இடங்கள் இதற்கு முன்பாகவே தண்ணீர் நிற்கக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டு 532 இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் கால்வாயை இதற்கு முன்பே அமைத்தாலும் தற்போது அகலப்படுத்தக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அகலப்படுத்தி தண்ணீர் தாழ்வான பகுதி மூலமாக கொண்டு சென்று கூவம் ஆற்றிலேயோ அடையாறு ஆற்றிலேயோ இணைக்கக்கூடிய பணிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று காவாயிலே இணைக்கக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்ற சம்பவம் மிகப்பெரிய ஒரு அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கு நம்ம சொல்லலாம். 2 மாசத்திற்கு மேலாகவே இந்த பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக தான் இங்கு இருக்கக்கூடிய அந்த பணிகள் தொய்வின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுல அதிகாரிகள் மெத்தனம் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அந்த பணிகளை கட்டமைக்க வேண்டும் என்று இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் பிரதானமாக சொல்லக்கூடியதை நாம் கேட்கிறோம். ஏன் காலதாமதம் செய்யறாங்க, ஏன் எதனால என்ன இங்கே காலதாமதம் நடக்குதுன்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி ஒரு பேச்சா 10 அடி தூரமாக அந்த பணி நடக்கும் பொழுது காவாய் நீரும் அதே போல அந்த காங்கிரீட் அமைக்கக்கூடிய பணிகளின் காலதாமதம் ஏற்படுவதன் காரணமாக இந்த நிலை ஏற்படுகிறது. தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலை, அசோக் நகருக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த சாலையுடைய மையப்பகுதியில் தான் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. எனவே இது 2 மாதத்திற்கு மேலாக நடைபெறுவதன் காரணமாக இந்த பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. சென்னை முழுவதுமே இப்போ மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல மெட்ரோ பணி அமைக்கக்கூடிய பணி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையே சாலைகளை ஓரமாக வாகனங்கள் இயக்கக்கூடிய பணிகளை போக்குவரத்து காவலர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி சாலைகள் குறுகலாக இருக்கக்கூடிய நிலை இருப்பதன் காரணமாக விபத்து எளிதாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லக்கூடிய எச்சரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற பள்ளங்கள் தோண்டப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் பொதுமக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. பருவமழைக்கு முன்பாக பணிகளை திட்டமிட்டு செய்யணும் தமிழக முதல்வர் உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதே போல சென்னை மாநகராட்சியும் செய்யறாங்க. உட்புற சாலைகள் பணிகள் நிறைவு பெற்றாலும் இப்போ அந்தந்த இடங்கள்ல மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி நடந்துட்டு இருக்குது. அதுல ஒரு சில இடங்களில் தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது. எனவே இந்த பருவமழைக்கு முன்பாக இந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விக்னேஷ், லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த அசோக் நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக மெத்தன போக்குடன் தான் பணிகள் நடந்துட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க.